தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலை சமீபத்துல தான் சந்திச்சாரு. இதற்காக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அயராது உழைத்துக் கொண்டிருந்தாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா, இவர் பல இன்னல்களையுமே சந்திச்சிருக்காரு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் இவரிடம் விவாகரத்து கோரி கேட்ட மனு ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதற்கு நேரடியாக பதில் கொடுக்காமல் த்ரிஷாவுடன் பிரபல திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு சில பிரபலங்களுமே மோசமாக விமர்சனமும் பண்ணாங்க. பின்னர் இந்த சம்பவம் கொஞ்சம் அடங்கியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தாவேகா, திமுக ஆகிய 2 கட்சிகளுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு அனைத்து பொதுமக்களுமே சொல்றாங்க. இந்த நிலையில தற்போது சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்துல பிரதமர் மோடி அவர்களை சந்தித்துள்ளது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா, சங்கீதா விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே அரசியலில் இணைய உள்ளார் அப்படின்ற செய்திகளுமே வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்களுடைய விவாகரத்து மனுவை லீக் பண்ணதுமே அதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு சில வாதங்களுமே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே சங்கீதா விஜய் அவர்கள் பிஜேபியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார் அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.